அடுத்து நம்மள நெஞ்சிக்கு வந்து சவுட்டினோம்னா அவங்கள்ட்ட இருந்து எப்படி காப்பாத்திக்கிடலாம், அவங்களுக்கு எப்படி நம்ம அவங்கள தாக்கலாம் அப்படிங்கறத பாருங்க. பாத்துருங்க. இப்படி நம்ம தூக்கி விட்டாலே போதும், அவங்க நம்மள எதுவுமே பண்ண முடியாது. அவங்கள இப்படி தூக்கி விட்டாச்சுன்னா உடனே கீழே விழுந்துருவாங்க. சரி, இது ஒரு முறை. அடுத்தது நான் கரெக்டா எப்படி செவிட பிரிக்கணும் பாத்துருங்க. கரெக்டா நெஞ்சுக்கு சவுட்டச்சுல ஒரு காலை எடுத்து போட்டாலே போதும், உடனே வந்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம மிஸ் ஆயிருவோம். சரி, இன்னொரு சவுட்டு பாத்துருங்க. இப்படி சவுட்டி அடுத்தது இவங்கள லாக் போடுறேன்னா, இப்போ அதாவது நம்ம இந்த கழுத்துல கையை இப்படி போட்டு பாத்துருங்க. நான் எப்படி போடுறேன்னு இந்த இடம், அதாவது இந்த இடம் இதுல படுற மாதிரி இப்படி போட்டோம்னாக்கி அவங்க எதுவுமே செய்ய முடியாது. கை காலை அசைக்கணும்னு நினைச்சா அவங்களால அசைக்க முடியாது. ஏன்னா இதுல போய் இந்த நரம்பை வந்து நல்லா பிடிச்சி இருத்தி வச்சுக்கிடும். சரி, அடுத்தது பாத்துருங்க. இன்னொரு முறை பாத்துருங்க. அவங்களுக்கு இந்த உடம்புக்கு உள்ள போய் நம்ம அவங்கள தாக்குறது எப்படின்னு பாருங்க. இப்படி, அதாவது அவங்க நம்மள சவுட்டும் போது காலை பிடிச்சாச்சுனால அவங்களுக்கு வந்து தடுமாற்றம் வந்துடும். அதன் பிறகு நம்ம அவங்கள வந்து என்னென்ன நம்ம தாக்கிக்கிடலாம், இப்படி சவுட்டலாம், இப்படி எங்க வேணாலும் குத்திக்கிடலாம்.